இந்த வாரம் ஹெல்த்தி டேல நம்ம வீட்டில் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் காலையில் டிஃபனும் சரி மத்தியானம் சாப்பாடு இருந்துச்சு. பாசிப்பருப்போட ஜவ்வரிசி சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து அதோட கருப்பட்டி நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பாயசம் தான் செஞ்சுருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு பன்னீர் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். எப்போவுமே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு கேட்பாங்க. இன்றைக்கி பன்னீர் இருந்ததுனால பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கோபி மஞ்சூரியன் செஞ்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ்னால் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெலாம் சேர்ப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி பன்னீர் காயெலாம் போட்டு செஞ்சதுனால அதை வந்து ஹெல்த்தியாகவே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தாச்சு. வீட்டில் செய்கிற ஒவ்வொரு ஐட்டமே நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து செய்வோம். வெளியில் போய் இந்த மாதிரி சாப்பிடணும்னு சாப்பிட்ற பசங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக நம்ம வந்து அதை வந்து எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஹெல்த்தியாக மாற்றிடலாம். கோபி மஞ்சூரியன் செய்ய மசாலா ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. காயெலாம் நிறையா சேர்த்து அது கூட பன்னீர் சேர்த்து நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். அடிக்கடி செய்யலைனாலும் நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா தான் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நினைப்பு வராது. பன்னீர் மட்டும் சேர்க்காம எக்கு ஸ்க்ரம்பிள் பண்ணி அதில் போட்டுட்டு அதோடு நம்ம காயெல்லாம் சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு மேட்சாக நம்ம கோபி மஞ்சூரியன் செஞ்சதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைடிஷோடு வச்சு சாப்பிடும்போது பன்னீர் நிறையா போட்டு செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு எனக்குமே. கடையில் போய் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுங்க. இதே மாதிரி